எப்போ மாமியார் வீட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு பார்த்து தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் இந்த சந்தகைய ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போலாம் எப்போ வந்தாலுமே எங்கள் மாமியார் எங்களுக்காக கண்டிப்பாக சந்தகை செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்கள் மாமியார் செய்கிற முட்டை போண்டா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நேற்று கேட்கவே இல்லை, அவங்களே பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நான் என்னோடய வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது கிடையாது. எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் எங்களுக்கு என்ன பிடிக்குதோ கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க எல்லாருக்கும் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. எனக்கு நேற்று சந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கூடவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் முட்டை போண்டா செஞ்சுருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதோட சேர்த்து சாப்பிடும்போது. உங்கள் யாருக்கெல்லாம் சந்தகை பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோயம்புத்தூர் சைடில் இருக்கவங்க நிறைய பேர் சந்தகன்றது தெரிஞ்சிருக்கும். யாருக்கெல்லாம் சந்தகை பற்றி தெரியாது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு உங்கள் மாமியார் செய்கிறதுல எது பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.